அலைகள் அந்த வாக்குகள் பிரியறது. இப்போ அந்த இடத்துல இஸ்லாமியர் வாக்குகள் ஃபுல்லாவே விஜய்க்கு போயிடுச்சு வச்சுக்கங்க. திமுக வாக்குகள் திமுகக்கு. கூடுதலான வாக்குகள் என்டிஏக்கு விழுந்தா ஜெயக்குமார் ஜெயிக்க போறாரு. அதனால 21 நிலைமை வேற, 26 நிலைமை வேற. இது முற்றிலும் மாறுபட்டது. விஜய் பெரிய அளவுல வாக்குகளை பிரிக்கிறார். அதுல மாறுபட்ட கருத்தே இல்ல. விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் சொல்றேனே தவிர, வாக்குகளை வாங்க மாட்டாருன்னு நான் சொல்லல. அப்ப அந்த வாக்குகள் யாரை பாதிக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் கோர் ஓட்டு டிஎம்கேட கோர் ஓட்ட பிரிக்கிறார்ன்றது தான் என்னுடைய இது. கருத்து கணிப்புகள்லாம் சிலது வந்து ஆட்சி பிடிக்கிறது வந்து திமுக கூட்டணி தான். யாரு வெளியிடுறாதானே கணக்கு. அதுவும் இன்னைக்குலாம் கருத்து கணிப்பு எப்படிங்க எடுக்க முடியும்? நீங்க போய் இப்பவே நீங்க பப்ளிக் இது கேட்டீங்கன்னா, அவன் கடிச்சு கொதறிடுவான். அவ்வளோ வெறுப்புல இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு திமுக தான் ஜெயிக்கும் மறுபடியும்னா, அது இவர்கள் எடுக்கிறதெல்லாம் இப்போ எடுத்திருக்காரு. அவரு அண்ணாமலை ஜெயிப்பாரு. ஜெயிக்கலனா என் தொழிலே விட்டுறேன்னு வருவாரு. அவருக்கா மறுபடியும் அதுக்கு வந்தார் இப்போ. அண்ணாமலை தான் ஜெயிக்கலல்ல. அன்னைக்கு என்ன பேட்டி கொடுத்தாரு? அண்ணாமலை ஜெயிக்கலைன்னா நான் இந்த இதை விட்டு விலகி போயிடுறேன். அண்ணாமலை தான் ஜெயிக்கலையே.